Tamil Nadu 360 News. சீர்காழி அருகே திருக்குறையலூர் உக்கிர நரசிம்மர் ஆலயத்தில் முதல்வர் விஜய் பிறந்தநாள் சிறப்பு வழிபாடு, திரளான பக்தர்கள் பங்கேற்பு. மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே உள்ள வரலாற்று சிறப்புமிக்க திருக்குறையலூர் உக்கிர நரசிம்மர் ஆலயத்தில் தமிழக முதல்வர் விஜய் அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு சிறப்பு யாகம் மற்றும் வழிபாடுகள் வெகு விமரிசையாக நடைபெற்றன. சுமார் 1500 ஆண்டுகள் பழமை வாய்ந்ததும் பஞ்ச நரசிம்ம தலங்களில் ஒன்றாக போற்றப்படுவதும் திருமங்கை ஆழ்வார் அவதரித்த புனித பூமியுமான இக்கோயில் நரசிம்மர் சுவாதி நட்சத்திரத்தில் அவதரித்த தலம் என்பதால் மிகுந்த ஆன்மீக முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. தமிழக முதல்வர் விஜய் அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு இக்கோயிலில் சுதர்சன ஹோமம் மற்றும் நவகிரக ஹோமங்கள் யாகசாலை பூஜைகளுடன் தொடங்கப்பட்டன. யாக குண்டத்தில் பல்வேறு வேதிகை பொருட்கள், பழங்கள் மற்றும் நறுமணப் பொருட்கள் சமர்ப்பிக்கப்பட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. யாகம் முடிந்ததும் புனித நீர் குடங்களுடன் கோயிலை வலம் வந்து மூலவர் உக்கிர நரசிம்மத் பெருமாளுக்கு மகா அபிஷேகம் செய்யப்பட்டது. இதனைத் தொடர்ந்து சுவாமிக்கு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு மகா தீபாராதனை நடைபெற்றது. வழிபாட்டில் பங்கேற்ற அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்வில் மயிலாடுதுறை மாவட்ட செயலாளர் கோபிநாத் மற்றும் நிர்வாகிகள் கார்த்தி, சரவணன், மணிகண்டன், ராஜ்குமார், தேவநாதன் உள்ளிட்ட பல முக்கிய பிரமுகர்களும் திரளான பக்தர்களும் கலந்து கொண்டு வழிபட்டனர். ஆழ்வார் தவம் செய்த மயிலாடுதுறை மண்ணில் எங்கள் அன்பு தலைவன் பெயர் சொல்லி இறைவனை வேண்டினோம். மக்கள் இதயம் காக்கும் முதல்வர் ஜோசப் விஜய் எனும் ஒளி விளக்கே, நரசிம்மன் அருளால் நீ நீடூழி வாழ்க. உழைப்பின் வடிவே, உன்னத தலைவனே, உன் பாதையில் தமிழகம் வெற்றி கொள்ளும். உங்கள் ஊர் செய்திகளை உரத்த குரலில் DN 360 செய்திக்காக சீர்காழியிலிருந்து செய்தியாளர் சண்முகம்.